ம். உங்கள எப்பொழுதும் உங்க கோபம் முழுசா ஆக்கிரமிச்சிருக்கா? அதாவது ரத்த கொதிப்பு எகிரி, நிதானத்தை இழந்து? ம். வேற ஏதோ ஒரு நபர் நம்ம உடம்புக்குள்ள புகுந்துகிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங், சரியா? ஆமா, எக்ஸாக்ட்டா அதுதான். அந்த மாதிரியான நேரங்கள்ல கோபத்த அடக்கவோ, இல்ல அதை எதிர்த்து சண்ட போடவோ செய்யாம, அத ஒரு அழும் குழந்தை மாதிரி நீங்க அரவணைச்சா என்ன நடக்கும்னு எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? இது கேட்கறதுக்கே கொஞ்சம் விசித்திரமா இருக்கு இல்லையா? கண்டிப்பா. இந்த ஆழ்ந்த தேடலுக்கு உங்கள வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ரொம்ப சுவாரஸ்யமான, அதே சமயம் நம்ம அன்றாட வாழ்க்கையோட சாதாரண தருணங்களை எப்படி அற்புதங்களா மாத்துறது அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்தை தான் அலசப் போறோம். ஆமா. ஏன்னா நாம எப்பவுமே ஏதோ ஒரு தகவல்களாலயும், தொடர்ச்சியான வேலைகளாலயும் மூழ்கடிக்கப்பட்டுட்டே இருக்கோம். உங்கள சுத்தி எப்பவுமே ஒரு சத்தம் இருந்துகிட்டே இருக்கு. உண்மைதான். ஆனா இன்னைக்கு நாம பேசப் போற ஆதாரங்கள் உங்களுக்கு ஒரு ஆழமான அமைதியையும், நீங்க வாழ்க்கைய பார்க்கிற விதத்தையே மாத்தக்கூடிய ஒரு தெரப்பையும் தரப்போகுது. ம். இன்னைக்கு நாம திக் நாட் ஹேன் எழுதின யூ ஆர் ஹியர் அப்படிங்கிற புத்தகத்தோட முக்கிய பகுதிகளை தான் ரொம்ப ஆழமா ஆராயப் போறோம். இந்த புத்தகம் வெறும் தத்துவங்கள மட்டும் பேசுற ஒரு சாதாரண புத்தகம் கிடையாது பாத்தீங்கன்னா. கண்டிப்பா கிடையாது. இது பௌத்த தத்துவங்கள், அப்புறம் விழிப்புணர்வோடு வாழ்வது, அதாவது மைண்ட்ஃபுல்னஸ், மற்றும் நிகழ்காலத்துல முழுமையா வாழ்றதோட ரகசியங்களை ரொம்ப நுட்பமா விளக்குது. நம்மள பல பேர் பாத்தீங்கன்னா கடந்த காலத்தோட கவலைகள்ல இருப்போம், இல்லனா எதிர்காலத்தோட பயங்கள்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆமா. நாம எங்க தொலைச்சோம்னு நமக்கே தெரியாத ஒரு அமைதிக்கான சாவிய திரும்பவும் நம்ம கைகள்ல குடுக்கற மாதிரி தான் அந்த ஆதாரங்கள் அமைஞ்சிருக்கு. ஆஹா, எந்த ஒரு மாயாஜாலமும் இல்லாம நம்மளோட ஒவ்வொரு மூச்சிலையும் எப்படி ஒரு மந்திரம் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா காட்டுது. ம். அந்த மூச்சு அப்படிங்கிற விஷயத்திலேருந்தே நம்ம தொடங்கலாம்னு நினைக்கிறேன். சரி, ஏன்னா நாம எல்லாரும் பிறந்ததுல இருந்து இடைவிடாம செஞ்சுகிட்டு இருக்கிற ஒரு செயல் இருக்குன்னா அது சுவாசிக்கிறது தான். ஆமா. ஆனா ஒரு நாளைக்கு எத்தனை முறை மூச்சு விடுறோம் அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் கூட கவனிக்கிறதே இல்லை இல்லையா? உண்மைதான். ஏதோ அது தானா நடக்குது, நாம பாட்டுக்கு வேற வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மூச்சுக்கும் நம்ம மனசுக்கும் அப்படி என்ன பெரிய தொடர்பு இருக்கு? இது ஒரு நல்ல கேள்வி. வெறும் காத்த உள்ள இழுத்து வெளியே விடுறது எப்படி ஒரு தத்துவமாவோ இல்ல விழிப்புணர்வாவோ மாற முடியும்னு நீங்க யோசிக்கலாம். ஆமா, அது எப்படி சாத்தியம்? இதை இப்படி புரிஞ்சுக்கலாம். சுவாசம் அப்படிங்கிறது நுரையீரலுக்கு காற்றை கொண்டு போற வெறும் உயிரியல் செயல்பாடு மட்டும் கிடையாது. அது நம்ம உடம்பையும் மனசையும் இணைக்கிற ஒரு பாலம். ஒரு இணைப்பு பாலம்னு சொல்றீங்க? எக்ஸாக்டா. நம்ம மனம் எப்பவுமே ஒரு குரங்கு மாதிரி கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் தாவிக்கிட்டே இருக்கும். ஆனா உங்க உடல் எப்பவுமே நிகழ்காலத்துல தான் இருக்கு. ஓ, கரெக்ட். உடம்பு எங்கேயும் போறதில்ல. ஆமா. திக் நாட் ஹார்ன் இதை ரொம்ப அழகா சொல்றாரு. உள்ளே இழுக்கும் மூச்சை நான் உணர்கிறேன், வெளியே விடும் மூச்சை நான் உணர்கிறேன் அப்படிங்கிற எளிமையான பயிற்சியில தான் முழு விழிப்புணர்வும் தொடங்குது. ஆஹா. உங்க மூச்சை நீங்க எந்த வன்முறையும் இல்லாம ஒரு பூவை பார்க்குற மாதிரி ரொம்ப மென்மையா கவனிக்கணும். மூச்சு வேகமா இருந்தா வேகமா இருக்கட்டும், மெதுவா இருந்தா மெதுவா இருக்கட்டும். அதாவது மூச்ச நம்ம கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது, சரியா? சரியா சொன்னீங்க. அதை நீளமாக்கவோ இல்ல சுருக்கவோ முயற்சிக்க கூடாது. அதை கவனிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, அலைப்பாயிர உங்க மனசு நிகழ்காலத்துக்கு இழுத்து வரப்படுது. ம். ஏன்னா நம்மால கடந்த காலத்திலயோ இல்ல எதிர்காலத்திலயோ மூச்சு விட முடியாது. கண்டிப்பா முடியாது. மூச்சு எப்பவுமே இப்போது, இங்கே அப்படிங்கிற இடத்துல மட்டுமே நிகழுது. இந்த கவனிப்பு நடக்கும்போது விழிப்புணர்வு அப்படிங்கிற ஒரு விளக்கு ஏற்றப்படுது. நிறுத்தப்படுதல் அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம அடையிறோம். சரி, மூச்ச கவனிச்சா மனசு நிகழ்காலத்துக்கு வரும் அப்படிங்கிற லாஜிக் எனக்கு புரியுது. ஆனா நடைமுறையில நாம ஒரு இருண்ட மனநிலையில இருக்கும்போது, ம். இல்லனா கடும் கோபத்துல ஒரு வலியில இருக்கும்போது மூச்ச கவனிப்பது அவ்வளவு ஈஸி கிடையாதே. ஆமா, அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நம்ம எதிர்மறை எண்ணங்களை ஒரு போர்க்களம் மாதிரி தான் எதிர்கொள்றோம். ம். நல்ல எண்ணங்களுக்கும் கெட்ட எண்ணங்களுக்கும் நமக்குள்ள ஒரு யுத்தமே நடக்குது. கெட்ட எண்ணங்களை அடக்கணும், அழிக்கணும்னு தான் நம்ம எப்பவுமே நினைப்போம். ஆமா. ஆனா கோபத்தை ஒரு அழும் குழந்தை மாதிரி அரவணைக்கணும்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது. இது கேக்குறதுக்கு ரொம்ப கவிதை மாதிரி அழகா இருந்தாலும் எனக்குள்ள வர கேள்வி என்னன்னா, சொல்லுங்க. நடைமுறையில இது எப்படி சாத்தியம்? என்னை அழிக்கிற ஒரு கோபத்தை நான் ஏன் அரவணைக்கணும்? இங்குதான் இரட்டை தன்மையற்ற, அதாவது நான் டுவலிசம் அப்படிங்கிற ஒரு ஆழமான சிந்தனையை நம்ம புரிஞ்சுக்கணும். நான் டுவலிசம், அதாவது நாம பொதுவா உலகத்தை நல்லவை கெட்டவை அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறோம். அதனாலதான் நாம நம்மள ஒரு போர்க்களமா மாத்திக்கிறோம். ஆனா நிஜம் என்னன்னா, அந்த நல்லதும் நாம தான், கெட்டதும் நாம தான். ஓஹோ. உங்களுக்குள்ள எழும் கோபம் அப்படிங்கிற அந்த அழுங்குழந்தை வேற யாரும் இல்ல. அது உங்களோட ஒரு பகுதி தான். நீங்க கோபமா இருக்கும்போது நீங்களே தான் அந்த கோபமா இருக்கீங்க. ம் நான் தான் கோபம்.
ஆமா, அதனால அதை எதிர்த்து சண்டை போடுறது அப்படிங்கிறது உங்களை நீங்களே தாக்கிக்கிறதுக்கு சமம். இத விளக்க ஒரு அற்புதமான உதாரணம் இருக்கு. நீங்க ஒரு தோட்டக்காரர்னு நினைச்சு பாருங்க. சரி, சொல்லுங்க. ஒரு அழகான ரோஜா பூவுக்கு பின்னாடி அழுகிய காய்கறிகள், குப்பைகள் மற்றும் சாணத்திலிருந்து உருவான உரம் இருக்கு. குப்பைய உரமா மாத்தி தான் பூவை பூக்க வைக்க முடியும். ஆமா, குப்பை இல்லாம உரம் இல்ல. குப்பைய வெறுத்து ஒதுக்கினா பூ மலர்வதற்கான மூலப்பொருளே இல்லாம போயிடும். இதத்தான் குப்பை மற்றும் மலர் தத்துவம் அப்படின்னு திக் நாட் ஹேண்ட் சொல்றாரு. சற்று பொறுங்க. அப்படி என்றால் நம்ம வெறுப்பு, கோபம், பொறாமை மாதிரியான எதிர்மறை உணர்வுகள் கூட இயற்கையானதுதான். ஆமா, அவைகளை நம்ம தூக்கி எறிய வேண்டியதில்ல, உரமா மாத்துனா போதும்னு சொல்றீங்களா? இது முற்றிலுமா ஒரு புது கண்ணோட்டமா இருக்கு. ஆமா, அது ஒரு பெரிய ஷிஃப்ட் தான். நான் என் கோபத்தை அடக்க தேவையில்லை அப்படின்னா அந்த தருணத்துல நான் என்னதான் செய்யணும்? நிச்சயமா நீங்க அடக்க தேவையில்ல. அடக்கினா அது எரிமலை மாதிரி உள்ள குமரிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு பதிலா உணர்வுகளோட போராடுறதை நிறுத்திட்டு அதை விழிப்புணர்வா கவனிக்கணும். எப்படி கவனிக்கிறது? உங்களுக்குள்ள கோபம் வரும்போது உங்க மூச்சை கவனிச்சபடியே, என் கோபமே நீ இங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், நான் உன்னை கவனிச்சுக்கிறேன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கணும். ஓ, இது ஏதோ ஒரு மந்திரம் மாதிரி இருக்கே. இது மந்திரம் கிடையாது, இது ஒரு அங்கீகாரம். ஒரு தாய் தன் அழும் குழந்தைய தூக்கி மார்போடு அணைச்சிக்கிறத போல உங்க விழிப்புணர்வு உங்க கோபத்தை அரவணைக்குது. ரொம்ப அழகான ஒரு ஒப்பீடு. இப்படி செய்யும் பொழுது அந்த உணர்ச்சியோட வேகம் மெல்ல தணிஞ்சு அது ஒரு புயல்ல இருந்து சாதாரண காத்தா மாறி அதோட மையத்துக்கு வருது. கோபத்தோட ஆழத்துல என்ன வழி மறைஞ்சிருக்கு அப்படிங்கறத அப்பதான் உங்களால தெளிவா பார்க்க முடியும். வாவ், இது எனக்கு ஒரு பெரிய கண் திறப்பா இருக்கு. ஏன்னா நாம எப்பவுமே வலிய ஒரு எதிரியாவே பார்த்து பழகிட்டோம். உண்மைதான். ஆனா இப்படி உணர்வுணர்வோட போராடுறத நிறுத்தினதுக்கு அப்புறம் எனக்குள்ள இயல்பாலே இன்னொரு ஆழமான கேள்வி வருது. என்ன கேள்வி? நான் தான் அந்த அழுங்குழந்தை, நானே தான் அதை அரவணைக்கும் தாய் அப்படின்னா, முதல்ல இந்த உணர்வுகளை எல்லாம் அனுபவிக்கிற நாம் அல்லது நான் அப்படிங்கிறது யாரு? இந்த நான் அப்படிங்கறத எப்படி இந்த நிகழ்காலத்துல நிலைநிறுத்துறது? இந்த நான் யாருன்னு புரிஞ்சுக்க விழிப்புணர்வோட 3 அற்புதங்களை நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல் அற்புதம் உண்மையா நிகழ்காலத்துல இருக்கிறது. அதாவது உடலும் மனசும் ஒரே இடத்துல இருக்கிறது, சரியா? ஆமா. 2வது அற்புதம் மற்றவர்களோட இருப்ப முழுமையா அங்கீகரிக்கிறது. நீங்க உங்க குடும்பத்தோட இருக்கும்போது உங்க மனசு வேற எங்கேயோ இருந்தா நீங்க அங்க இல்லேன்னு தான் அர்த்தம். இது நிறைய பேருக்கு நடக்கிற ஒரு விஷயம்தான். 3வது அற்புதம் பாத்தீங்கன்னா, நாம சற்று முன் பேசின மாதிரி நேர்மறை மற்றும் எதிர்மறை கூறுகளை கையாளுவது. சரி, இப்போ இந்த நான் அப்படிங்கிற கேள்விக்கு வருவோம். ஆமா, அதுக்கு பதில் சொல்லுங்க. புத்தர் மனிதனை உருவாக்குற 5 கூறுகளை பத்தி சொல்றாரு. அத ஸ்கந்தங்கள் அப்படின்னு அழைக்கிறாரு. இத நாம ரொம்ப கவனமா புரிஞ்சுக்கணும். அந்த 5 கூறுகள் என்னென்ன? அவை எப்படி நம்மோடு இணைந்து செயல்படுது? இந்த 5 கூறுகள்ல முதலாவது உருவம் அல்லது உடல், 2வது உணர்வுகள், அதாவது இன்பம், துன்பம் அல்லது நடுநிலையான ஃபீலிங்ஸ். சரி, அடுத்து 3வது புரிதல்கள் அல்லது கண்ணோட்டங்கள், அதாவது நாம உலகை எப்படி பார்க்கறோம் அப்படிங்கிறது. 4வது மன உருவாக்கங்கள், கோபம், ஆசை, கவனம் மாதிரியான எண்ணங்கள். 5வது நனவு நிலை, அதாவது கான்ஷியஸ்னஸ். இவை அனைத்திற்கும் அடிப்படையாக இருக்கிற விழிப்புணர்வு. ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க. நெல்சன் மண்டேலா பல வருஷங்கள் சிறையிலிருந்து விடுதலையானதுக்கு அப்புறம் அவர்கிட்ட ஒரு பத்திரிகையாளர், இப்போ நீங்க என்ன செய்ய விரும்புறீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? அமைதியா எந்த வேலையும் செய்யாம உட்கார்ந்திருக்கணும்னு சொன்னாரு. அந்த அமைதி அப்படிங்கிறது என்னன்னா, இந்த 5 கூறுகளையும் உடல், உணர்வு, புரிதல், எண்ணம், நனவு ஒரே நேர்கோட்ல நிகழ்காலத்துல ஒருமுகப்படுத்தி அமர்வதுதான். ஆஹா, இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. நீங்க சொல்றத பார்த்தா ஒரு ஆரஞ்சு பழத்தை உரிக்கிறோன்னு வச்சுப்போம். அதுல தோல்கள், சுளைகள், விதைகள், சாறுன்னு பல விஷயங்கள் இருக்கு. ஆமா, இருக்கு. இதுல எது உண்மையான ஆரஞ்சு? எல்லாமே சேர்ந்ததுதான் இல்லையா? அதே போலதான் மனிதன புத்தர் 5 சுளைகளா பிரிக்கிறாரு. ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம் கேளுங்க. நம்ம உடல் செல்கள் ஒவ்வொரு நாளும் மாறுது. நேற்றைய உணர்வுகள் இன்னைக்கு இல்ல. நம்ம புரிதல்களும் எண்ணங்களும் ஒரு நதி மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. எல்லாமே இப்படி மாறிக்கிட்டே இருக்குன்னா இந்த நான் அப்படிங்கிற நிரந்தரமான தன்மை எங்கே இருக்கு? இந்த 5 கூறுகளும் ஓடுற நதி அப்படின்னா அந்த நதிய பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த நான் யாரு? உங்களோட இந்த கேள்வி தத்துவத்தோட மிக ஆழமான ஒரு புள்ளிக்கு நம்மை கொண்டு போகுது. இங்கதான் நிரந்தரமின்மை மற்றும் சுயமின்மை, அதாவது நான் செல்ஃப் அப்படிங்கிற கருத்துக்கள் இணையுது. ஓஹோ.
நான் அப்படிங்கிற ஒரு நிரந்தரமான மாறாத தனித்த பொருள் உங்களுக்குள்ள எங்கும் இல்ல அப்படிங்கறது தான் நிஜம். நீங்க ஒரு நதி மாதிரி தான். நான் ஒரு நதியா? ஆமா, எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கிறதால தான் வளர்ச்சியே சாத்தியமாகுது. நிரந்தரமின்மை அப்படிங்கிறது ஒரு குறை கிடையாது. அதுதான் வாழ்க்கையோட கொண்டாட்டமே. சரியா சொன்னீங்க. ஒரு விதை மாறாம அப்படியே இருந்தா அது எப்படி ஒரு மரமா வளர முடியும்? ஒரு குழந்தை மாறாம அப்படியே இருந்தா இப்படி மனிதனா மாற முடியும்? அதனால உங்களை ஒரு நிலையான பொருளா பார்க்காம தொடர்ச்சியான ஒரு ஓட்டமா பாருங்க. இது ஒரு அழகான பார்வை. தியானத்தோட 2 முக்கிய தூண்கள் இருக்கு. ஒன்னு நிறுத்துதல், அதாவது ஷமாத்தா. மற்றொன்று ஆழமாக பார்த்தல், அதாவது விபஸ்யானா. ஓடிக்கிட்டு இருக்கிற மனசை முதல்ல மூச்சின் மூலம் நிறுத்தணும். நிறுத்தினதுக்கு அப்புறம் பிறகு உங்களுக்குள்ள ஆழமா பார்க்கும்போது இந்த 5 கூறுகளும் எப்படி ஒண்ணுக்கொன்னு சார்ந்து இயங்குது அப்படிங்கறதையும், நான் அப்படிங்கிற ஒரு தனித்த நிரந்தரமான சுயம் இல்ல அப்படிங்கறதையும் நீங்க உணர்வீங்க. நாம ஒரு நதி போல மாறிக்கிட்டே இருக்கோம், எதுவும் நிரந்தரம் இல்ல அப்படிங்கிற புரிதல் அபாரமானதுதான். ஆனா நடைமுறை வாழ்க்கையில ஒரு பெரிய சிக்கல் இருக்கே. என்ன சிக்கல்? நாம மாறிக்கிட்டே இருந்தாலும் நம்ம கடந்த காலம் நம்மள விடுவதில்லையே. கடந்த காலத்தோட வழிகளிலிருந்தும் மற்றவர்களுடனான கசப்பான உறவுகளிலிருந்தும் நாம எப்படி விடுபடுறது? அதற்கான தீர்வு இந்த ஆதாரங்கள்ல இருக்கா? நிச்சயமா இருக்கு. கடந்த காலம் அப்படிங்கிறது முடிஞ்சு போன ஒரு விஷயம்னு நாம நினைக்கிறோம். ஆனா அது எங்கும் போயிடல. பின்னாடி எங்க இருக்கு? அது நிகழ்காலத்துல உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லிலையும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு. ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா உங்களோட முன்னோர்கள், அவங்களோட பயங்கள், அவங்களோட வலிகள் எல்லாமே உங்க செல்கள்ல பதிவாகி இருக்கு. ஓ மை காட், அப்படியா? ஆமா. நீங்க இப்போ இங்கே விழிப்புணர்வோடு ஆழமா மூச்சு விடும்போது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கடந்த கால வலிகளும் உங்களோட மூதாதையரும் கூட அமைதி அடைறாங்க. அதாவது கடந்த காலத்தை நாம நிகழ்காலத்துல மாற்றி எழுத முடியும்னு சொல்றீங்க. கண்டிப்பா. இதுக்கு மற்றவர்களோட, குறிப்பா உறவுகள்ல ஏற்பட்ட விரிசல்களை சரி செய்ய அன்பை வெளிப்படுத்த 4 மந்திரங்களை இந்த புத்தகம் பரிந்துரைக்குது. உண்மையான அன்பு அப்படிங்கிறது வெறும் உணர்ச்சி கிடையாது, அது ஒரு செயல்பாடு. அந்த 4 மந்திரங்கள் என்னென்ன? அதை நாம எப்படி பயன்படுத்துறது? முதல் மந்திரம், அன்பே நான் உனக்காக இங்கே இருக்கிறேன்னு சொல்றது. இது உங்களோட முழுமையான இருப்பா உங்களுக்கு உணர்த்துவது. 2வது, நீ இருப்பது எனக்கு மகிழ்ச்சி. அவங்களோட இருப்பை நீங்க அங்கீகரிக்கிறத குறிக்குது. 3வது நீ துன்பப்படுறேன்னு எனக்கு தெரியும், நான் உனக்கு துணையா இருக்கிறேன்னு சொல்றது. அவங்க வழியில இருக்கும்போது அவங்கள தாங்கி பிடிப்பது. சரி, 4வது? 4வது மந்திரம் தான் ரொம்ப முக்கியமானது, அதே சமயம் கஷ்டமானதும் கூட. நான் மிகவும் துன்பப்படுகிறேன், எனக்கு உன் உதவி தேவை. இது கொஞ்சம் ஆழமா பாப்போம். முதல் 3 மந்திரங்களை சொல்றது ரொம்ப ஈஸின்னு தோணுது. ஆமா, ஏன்னா அதுல நாம கொடுக்கறவங்களா இருக்கோம். கரெக்ட். நாம ஒரு கொடுப்பவரா, உதவுபவரா இருக்கோம். ஆனா 4வது மந்திரம், அதாவது நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க நம்மள காயப்படுத்தும் போது, நீ என்ன காயப்படுத்திட்ட, நான் உன் செயலால துன்பப்படுறேன், எனக்கு இதுல இருந்து மீள நீதான் உதவணும்னு கேக்குறது. கஷ்டம்தான். இது நம்ம ஈகோவுக்கும் கர்வத்துக்கும் விடப்படுற மிகப்பெரிய சவால் இல்லையா? நாம கோவப்பட்டு விலகி போவோமே தவிர இப்படி இறங்கி சென்று உதவி கேட்க மாட்டோமே. இதை எப்படி நடைமுறையில சாத்தியப்படுத்துறது? அதுதான் இதுல உள்ள மிகப்பெரிய சவாலே. நம்ம ஈகோவை உழுக்கிற விஷயமும் அதுதான். ஆனா இந்த 4வது மந்திரத்தை சொல்ல தவறும்போது தவறான புரிதல்கள் எப்படி ஒரு வாழ்க்கையை ஏன் பல தலைமுறைகளையே அழிக்குது அப்படிங்கிறதுக்கு புத்தகத்துல ஒரு நெஞ்ச உர்ற கதை இருக்கு. அப்படியா? என்ன கதை அது? வியட்நாம்ல நடந்த ஒரு உண்மை கதை இது. ஒரு கணவன் போருக்கு போறான். அவன் போகும்போது அவனோட மனைவி கர்ப்பமா இருக்கா. 3 வருஷங்கள் கழிச்சு போர் முடிஞ்சு அவன் திரும்பி வரான். சரி. அப்போ அவனோட மகன் அவளை தவிர வேற ஒருவரை தன் தந்தைன்னு சொல்றான். அந்த சிறுவன் சொல்றான், தினமும் இரவு என் தந்தை வருவார், என் தாய் அவர்கிட்ட அழுதுகிட்டே பேசுவா, அவ உட்கார்ந்தா அவரும் உட்காருவார், அவன் நின்னா அவரும் நிற்பார் அப்படின்னு சொல்றான். அட கடவுளே! இத கேட்டவுடனே போர் முனையிலிருந்து வந்த ஒரு கணவன் என்ன நினைப்பான்? அவனோட உலகமே இடிஞ்சு போயிருக்குமே. ஆமா, அவன் தன் மனைவி தனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு முழுமையா நம்புறான். அவகிட்ட இத பத்தி கேட்காமலேயே பேசாம அவளை ஒதுக்க தொடங்குறான். அந்த பெண்ணுக்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்காதே. ஆமா, தன் கணவன் ஏன் இப்படி மாறிட்டான்னு காரணம் புரியவே இல்ல. அவமானம் மற்றும் குற்ற உணர்ச்சி தாங்க முடியாம அவ ஆத்துல குதிச்சு தற்கொலை செஞ்சுக்கிறான். ஓ, ரொம்ப கஷ்டமா இருக்கேன். அவ இறந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் இரவு வீட்ல மண்ணெண்ணெய் விளக்கு எரியும் போது சுவர்ல விழுந்த கணவனோட நிழல பார்த்த அந்த குழந்தை, இதோ இவர்தான் என் தந்தை, இவர்தான் தினமும் வருவார் அப்படின்னு சொல்லுது. என்னது, நிழலா? ஆமா, அப்பதான் அந்த கணவனுக்கு புரியுது, கணவன் இல்லாத தனிமையில அந்த மனைவி தன் சொந்த நிழலை பார்த்து தான் அழுது புலம்பி இருக்கா, அந்த நிழலையே தந்தைன்னு குழந்தைக்கும் அறிமுகப்படுத்தியிருக்கா அப்படின்னு. இது கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப துயரமான ஒரு நிகழ்வு.
போர்க்களத்துல கூட அவன் இவ்ளோ வலிய அனுபவிச்சிருக்க மாட்டான். உண்மைதான். காரணம் எவ்வளவு பெரிய இழப்பை ஏற்படுத்திருச்சு பாருங்க. ஆனா இத நாம போர்க்களத்தோட மட்டும் சுருக்கிட முடியாது. கண்டிப்பா முடியாது. இன்னைக்கு நம்ம வீடுகள்லயும் ஆபீஸ்லயும் கூட ஒரு சின்ன வாட்ஸ்அப் மெசேஜுக்கு பதில் வரலன்னா நாமவே பல கதைகளை மூளைக்குள்ள உருவாக்கி எத்தனை அழகான உறவுகளை நாம் அழிச்சுக்கிறோம் இல்லையா? மிகச்சரியான ஒப்பீடு. எங்குமே நம்ம நேரடியாக பேசுறது கிடையாது, நாமவே ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். அந்த வியட்நாம் கதையில அந்த 4வது மந்திரத்தை மட்டும் அந்த கணவனோ அல்லது மனைவியோ பயன்படுத்தி இருந்தா என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா. கணவன், நான் இந்த குழந்தையோட பேச்சால ரொம்ப துன்பப்படுறேன், எனக்கு நீதான் இதுக்கு விளக்கம் தந்து உதவணும்னு தான் ஈகோவை விட்டுட்டு கேட்டிருந்தாலோ, இல்ல மனைவி, நீ என்கிட்ட பேசாம இருக்கிறது எனக்கு துன்பம் தருது, என் வலிய புரிஞ்சுக்க எனக்கு உதவி தேவைன்னு கேட்டிருந்தாலோ, அந்த தவறான புரிதலும் தற்கொலையும் முற்றிலுமா தவிர்க்கப்பட்டிருக்கும். ஆமா, ஒரு சின்ன வார்த்தை ஒரு உயிரை காப்பாத்திருக்கும். இதத்தான் ஆழமான கவனிப்பு மற்றும் உண்மையான அன்பின் மொழி அப்படின்னு இந்த புத்தகம் சொல்லுது. தவறான புரிதல்கள் தான் மனித துயரங்களுக்கு மிகப்பெரிய காரணம். மற்றவர்களுடனான நம்ம தொடர்பையும் அன்பையும் ஈகோ இல்லாத உரையாடலையும் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த பிரபஞ்சத்துடனான நம்ம ஆழமான தொடர்பையும் பிறப்பு இறப்பு அப்படிங்கிற மாயையையும் புரிஞ்சுக்கிற இறுதி கட்டத்துக்கு நம்ம வர்றோம். இங்கதான் புத்தகம் நம்மள முற்றிலுமா வேற ஒரு பரிமாணத்துக்கு அழைச்சிட்டு போகுது. ஆமா, இதுக்கு இன்டர்பீயிங், அதாவது ஒன்றோடொன்று இணைந்திருத்தல் அப்படிங்கிற தத்துவத்தை நாம ஆழமா புரிஞ்சுக்கணும். இது ஏதோ ஒரு ஆன்மீக கருத்து மட்டும் கிடையாது, இது ஒரு அறிவியல் உண்மையும் கூட. அது எப்படி அறிவியலோட சேரும்? இப்போ ஒரு வெற்று காகிதத்தை உங்க கைகள்ல எடுத்து பார்ப்பதா கற்பனை செஞ்சுக்கோங்க. அதுல என்ன தெரியுது? ஒரு சாதாரண வெள்ளை நிற காகிதம் மட்டும்தான் எனக்கு தெரியுது. ஆனா விழிப்புணர்வோட ஆழமா பார்த்தா அந்த காகிதத்துக்குள்ள ஒரு மேகம் மிதந்துகிட்டு இருக்கத காண முடியும். காகிதத்துக்குள்ள மேகமா? ஆமா, மேகம் இல்லாம மழை இல்ல, மழை இல்லாம மரம் இல்ல, மரம் இல்லாம இந்த காகிதம் இல்ல. ஓஹோ, அப்படி வர்றீங்களா? மரத்தை வெட்டின தொழிலாளி, அவன் சாப்பிட்ட உணவு, அந்த உணவை வளர்த்த சூரிய ஒளி என எல்லாமே இந்த காகிதத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. காகிதத்திலிருந்து சூரிய ஒளியையோ இல்ல மேகத்தையோ உங்களால பிரிக்க முடியாது. நீங்களும் இந்த காகிதமும் கூட வேறல்ல. இததான் ஒன்றோடொன்று இணைந்திருத்தல் அப்படின்னு சொல்றாங்க. இத உணரும் போதுதான் நாம நிர்வாணா அப்படிங்கிற நிலையை நெருங்குறோம். நிர்வாணா அப்படின்னா என்ன? நிர்வாணா அப்படிங்கிறது நாம இறந்த பிறகு போற எங்கோ ஒரு வானத்துல இருக்க சொர்க்கம் கிடையாது. பிறப்பு, இறப்பு, இருப்பு, இல்லாமை, தொடக்கம், முடிவு போன்ற எல்லா சுருக்கமான மனித எண்ணங்கள்ல இருந்தும் விடுபடுற சுதந்திரமான நிலைதான் அது. வாவ், இது ஒரு சிலிர்ப்பான புரிதல். நான் இந்த காகிதத்தை பார்க்கும்போது எனக்குள்ள இதுவரை மேகங்களோ சூரியனோ தெரிஞ்சதில்ல. ஆனா நீங்க அதை விளக்குன விதம் அந்த தொடர்பு எவ்வளவு உண்மைன்னு என் கண்முன்னே நிறுத்துது. அதுதான் மைண்ட்ஃபுல்னஸ். இந்த தர்க்கத்தின்படி பார்த்தா மரணம் அப்படிங்கிறது வெறும் ஒரு வடிவ மாற்றம் தானா? ஒரு காகிதம் எரிஞ்சு சாம்பலாகி புகையாகி மீண்டும் மேகமா மாறி மழையா பொழியிற மாதிரி தானா நம்ம மரணமும்? இதை விட அழகா இதை விளக்கவே முடியாது. விஞ்ஞானி லவ்வாஜியோரோட விதியை இங்க நீங்க பூர்த்தி பார்க்கலாம். எதையும் புதிதா உருவாக்கவும் முடியாது, இருக்கிற எதையும் அழிக்கவும் முடியாது, ஒன்றை இன்னொன்றா மாத்த மட்டுமே முடியும்னு அறிவியல் சொல்லுது. பௌத்தமும் அதையே தானே சொல்லுது? ஆமா, பௌத்தமும் அதே தான் சொல்லுது. மரணம் அப்படிங்கிறது ஒரு வெளிப்பாட்டோட முடிவு, அவ்வளோதான். அது முழுமையான அழிவு கிடையாது. கடல்ல எழும் ஒரு அலையை நினைச்சு பாருங்க. சரி. அந்த அலை தன்னை வெறும் அலைன்னு மட்டும் நினைச்சா அது கரையை நோக்கி போகும்போது, ஐயோ நான் கரையில மோதி இறந்துருவேனே அப்படின்னு பயப்படும். ஆனா அந்த அலை சற்று ஆழமா பார்த்து தன்னை நீர் என உணர்ந்தா அதுக்கு மரண பயம் இருக்காது. ஏன்னா அலை உடையுது, ஆனா நீர் அப்படியே தான் இருக்கு. எக்ஸாக்டா. இறக்கும் தருவாயில கடும் வலியில இருந்த அநாத பிண்டிகர் அப்படிங்கிற சீடருக்கு சாரிபுத்திர அளித்த அறிவுரையும் இதுதான். இந்த உடல் நான் அல்ல, இந்த கண்கள் நான் அல்ல, இந்த மனம் நான் அல்ல, நான் இவை எல்லாவற்றையும் கடந்தவன், நான் எல்லையற்றவன் அப்படின்னு சொன்னாரு. நாம வெறும் இந்த உடல் மட்டும் கிடையாது, இந்த மனம் மட்டும் கிடையாது, நாம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கிற எல்லையற்றவர்கள் அப்படிங்கிற ஆழமான உண்மையை உணரும்போது மரண பயம் தானாவே நீங்கிடுது. இதைவிட ஒரு சிறப்பான ஆழமான சுருக்கம் இருக்க முடியாது. மூச்சை கவனிப்பது அப்படிங்கிற ஒரு சின்னஞ்சிறிய எளிய விஷயத்துல தொடங்கி நமக்கு நாமே சண்டை போட்டுக்கிற கோபத்தை அரவணைக்கிறது, ஈகோவை தாண்டி உண்மையான அன்பின் மந்திரங்களை செயல்படுத்துறது வரை பார்த்திருக்கோம். ஆமா, இறுதியில நாமும் இந்த பிரபஞ்சமும் வேறில்ல, மரணம் அப்படிங்கிறது ஒரு மாயை அப்படிங்கிற எல்லையற்ற தன்மைய இந்த ஆதாரங்கள் நமக்கு ரொம்ப தெளிவாவும் தர்க்க ரீதியாவும் உணர்த்துது. இது ஒரு தொடங்கம்தான்.
இது ஒரு தகவல் கிடையாது, இது ஒரு பயிற்சி. நீங்க இன்னைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். என்னது அது? இன்னைக்கு நீங்க ஒரு பழத்தையோ இல்ல உணவையோ சாப்பிடும்போது டிவிய பார்த்துக்கிட்டோ இல்ல மொபைல நோண்டிக்கிட்டோ இல்லாம முழு கவனத்தோட சாப்பிடுங்க. அத வெறும் உணவா பார்க்காம அந்த ஒரு பழத்துக்குள்ள இருக்கிற சூரியனையும் மழையையும் விவசாயியோட வியர்வையையும் இந்த பிரபஞ்சத்தோட முழு உழைப்பையும் உணர்ந்து பாருங்க. ரொம்ப அற்புதமான ஒரு பயிற்சி இது. ஆமா, அந்த தருணம் உங்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதம் அப்படிங்கறத நீங்க கட்டாயம் உணர்வீங்க. அருமையான வழிகாட்டுதல். இந்த ஆழமான தேடலை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு இறுதி சிந்தனைய உங்ககிட்ட விட்டு செல்ல விரும்புறோம். இந்த ஆதாரங்கள்ல ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இருக்கு. விழிப்புணர்வு, தியானம் அல்லது எந்த ஒரு தத்துவமா இருந்தாலும் சரி, அது ஒரு சீற்றமான ஆற்ற கடக்க பயன்படுற ஒரு படகு மாதிரி தான். ஆமா, ஆற்ற கடக்க படகு அவசியம்தான். ஆனா ஆற்ற கடந்த பிறகு கரைய அடைஞ்ச பின்பும் அந்த படக உங்க முதுகுல சுமந்துகிட்டு நடக்கிறது முட்டாள்தனம் இல்லையா? அப்படி பார்த்தா விழிப்புணர்வோடு வாழ்வது அப்படிங்கிறது நீங்க பழக பழக உங்களுக்கு மூச்சு விடுறது போல ரொம்ப இயல்பான ஒரு செயலா மாறிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் இந்த பயிற்சிகள் அல்லது விதிகள் கூட உங்களுக்கு தேவைப்படாது இல்லையா? கண்டிப்பா தேவைப்படாது. எந்த தத்துவங்களையும் கருத்துக்களையும் கடந்த காலத்தையும் முதுகுல சுமக்காம முற்றிலும் சுதந்திரமா இந்த நொடிய மட்டும் உங்களால முழுமையா வாழ முடியுமா? இத நீங்களே சிந்திச்சு பாருங்க. ம், இது ஒரு ஆழமான கேள்விதான். இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த யூடியூப் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ உங்களுக்கு பயன் தருதுன்னு நினைச்சா இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு ரொம்ப உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கிற UPI ஐடி மூலம் நீங்க வழங்கலாம். ஆமா, உங்களால முடிஞ்ச அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த கருத்துக்கள் அவங்களுக்கும் தேவையா இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.